தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவை கைப்பற்றுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுகவை கைப்பற்றுகின்றார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்தாற்போன்று 2வது இடத்தில் இருப்பவர் எஸ்பி வேலுமணி. தற்பொழுது எஸ்பி வேலுமணி தேர்தலுக்கு பிறகு புறக்கணிக்கப்பட்டுள்ளார். கொங்கு மண்டலத்தில் அதிமுக வீழ்ச்சி அடைந்ததால் எஸ்பி வேலுமணி மீது கோபத்தில் உள்ளார் எடப்பாடி. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தர எடப்பாடி மறுத்த காரணத்தினால் எடப்பாடி மீது கோபத்தில் உள்ளார் வேலுமணி. இனி அடுத்த முறை அதிமுக 3வது இடத்தை பெறுமா, 4வது இடத்தை பெறுமா, 5வது இடத்தை பெறுமா என்பது கேள்விக்குறி. தற்பொழுது பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. தவேகாவுடன் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாம். ஆனால் அதற்கு எடப்பாடி சம்மதிக்கவில்லை. ஆகவே எஸ்பி வேலுமணி தன்னுடைய கட்சியின் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஆலோசித்து வருகிறார். கட்சியின் மூத்த தலைவர்களிடம் ஆலோசித்து வருகிறார். எடப்பாடி தலைமையில் அதிமுக 11வது தோல்வியை பதிவு செய்துள்ளது. ஆகவே எடப்பாடியை மாற்றினால்தான் அதிமுகவுக்கு எதிர்காலம் உண்டு என்ற ஒரு நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. ஆக எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்க எஸ்பி வேலுமணி தயாராகி வருகிறார். அதிமுகவின் மூத்த தலைவர்களான தங்கமணி, அம்மன் அர்ஜுன், வளர்மதி, கோகுல இந்திரா, செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடன் ஆலோசித்து வருகிறார். எடப்பாடி பழனிசாமியை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு அதிமுகவை கைப்பற்ற தயாராகின்றார் எஸ்பி வேலுமணி. அதிமுக இனிமேல் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் இருக்குமா என்பது கேள்விக்குறி. தற்பொழுது எஸ்பி வேலுமணி இதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளார்.